வணக்கம். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் என்று ரசிகர்களாலும் தன்னுடைய கட்சிக்காரர்களாலும் கொண்டாடப்பட்டவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 3 திருமணங்கள் செய்திருக்கின்றார்கள். இந்த 3 திருமணங்களும் எதனால் நடந்தது? மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் இந்த 3 திருமணங்களை செய்தார்கள்? தன்னுடைய இறுதி காலம் வரை உடன் இருந்த VN ஜானகி அம்மையார் அவர்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக எங்கே சந்தித்தார்கள், எதற்காக ஜானகி அம்மா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்பது குறித்து இன்றைய வீடியோவில் பார்ப்போம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் துணை நடிகராக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்துவிட வேண்டும் என்று அவருடைய அம்மா முயற்சி செய்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கின்றார்கள். அப்படி வந்தவர்தான் தங்கமணி என்ற ஒரு பெண்மணி. தங்கமணி அம்மா அவர்களோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அளவு கடந்த பாசத்தோடும் பிரியத்தோடும் நேசத்தோடும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய மனைவியை உயிருக்கு உயிராக நேசித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய மனைவி தங்கமணி அம்மா அவர்கள் கர்ப்பமாகின்றார். குழந்தை பெறுவதற்காக தன்னுடைய தாய் வீட்டிற்கு செல்கின்றார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் குழந்தை இறந்தே பிறக்கின்றது. இந்த செய்தி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது. பேரதிர்ச்சியிலிருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டு வர முடியவில்லை. அதேபோல் தங்கமணி அம்மா அவர்களுக்கும் குழந்தை இறந்தே பிறந்ததன் காரணமாக வேதனையின் உச்சத்திற்கு சென்றதால் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் தங்கமணி அம்மா குடும்பத்தார்களும் எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் தங்கமணி அம்மா அவர்களுடைய உடல்நிலை தேரவில்லை. தங்கமணி அம்மா அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். இது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மீண்டு வர முடியாத ஒரு வேதனையாக இருப்பதால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மறுபடியும் ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் முடிவெடுக்கின்றார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், நீ ஒரு துணை கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு ஆறுதல் தேவை, உனக்கு ஆலோசனை தேவை, நீ வீட்டிற்கு வந்தால் அன்போடு உன்னை வரவேற்க உபசரிக்க உனக்கு ஒரு மனைவி தேவை, ஆகையால் இன்னொரு திருமணம் நீ செய்து கொள் என்று கட்டாயத்தின் பேரில் சதானந்தவதி என்ற ஒரு பெண்மணியை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். இந்த சதானந்தவதியோடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விதி அங்கே விளையாடுகின்றது. தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடிக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு துணை கதாபாத்திரத்தில் நடிக்க ராஜமுக்தி என்ற ஒரு திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடக்கின்றது. அந்த படத்தில் நடிப்பதற்காக VN ஜானகி அம்மா அவர்கள் அங்கே வருகின்றார்கள். VN ஜானகி அம்மா அவர்களை பார்த்ததும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மனதில் தோன்றிய ஒரே எண்ணம் மறைந்த தங்கமணியை பார்த்தது போன்று இருக்கின்றது. அவருடைய மறைந்த மனைவி தங்கமணி அம்மா எப்படி இருப்பார்களோ அதே போன்று ஜானகி அம்மா இருப்பதால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மாவை நேசிக்க தொடங்குகின்றார்கள். ஆனால் இதற்கிடையில் சதானந்தவதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. VN ஜானகி அம்மாவோடு அடுத்து 1948 மோகினி என்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்க சற்று கூடுதல் நெருக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் VN ஜானகி அம்மா அவர்களுக்கும் ஏற்படுகின்றது. அதற்கடுத்து 1950 மருதநாட்டு இளவரசி என்ற திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க VN ஜானகி அம்மா அவர்கள் கதாநாயகியாக நடிக்க இந்த நெருக்கம் என்பது இன்னும் கூடுதலாகின்றது. ஆனால் ஜானகி அம்மா அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. கணவர் கணபதி பட் என்பவர் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காதல் கடிதங்களாக ஜானகி அம்மாவிற்கு எழுதி அனுப்புகின்றார். நான் உங்களை நேசிக்கின்றேன், உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன், உங்களை பார்த்தால் என்னுடைய மறைந்த மனைவி தங்கமணி போன்று இருக்கின்றது, உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று போல் இருக்கின்றது என்று எழுத இந்த காதல் கடிதங்கள் அத்தனையும் ஜானகி அம்மா கையில் கிடைப்பதை விட ஜானகி அம்மா அவர்களுடைய கணவர் கணபதி பட் கையில் கிடைக்கின்றது. இதை கண்ட கணபதிப்பட்டு குடும்பத்தார் கொதித்து எழுந்து ஜானகி அம்மாவை வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றார்கள். ஜானகி அம்மா வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். சென்னை வந்த ஜானகி அம்மா லாய்ட்ஸ் ஹோட்டலில் இருக்கக்கூடிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். இதை கண்ட மக்கள் திலகம் அதிர்ச்சி ஆகின்றார். என்ன இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, கையில் குழந்தையோடு வந்திருக்கீங்களா என்று சொன்னதும் ஜானகி அம்மா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், நீங்கள் எழுதிய காதல் கடிதங்கள் அத்தனையும் என் கணவர் கையில் கிடைத்து விட்டது, என் கணவரோடு இனி என்னால் வாழ முடியாது, ஆகையால் என் பையனோடு வந்துவிட்டேன் என்று சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வீட்டை பார்த்து ஜானகி அம்மாவுக்கு வைக்கின்றார்கள். ஒரு பக்கம்
மறைந்த தங்கமணி அம்மா போன்று இருக்கக்கூடிய ஜானகி அம்மா நம்மை தேடி வந்து விட்டார் என்ற மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் நம்மால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டாளே என்று சில காலங்கள் யோசித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மா அவர்களை கேரளாவிற்கு அழைத்து சென்று அங்கே ஒரு கோவிலில் நண்பர்கள் உதவியோடு மாலை மாற்றிக்கொள்கின்றார். இந்த செய்தி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய சகோதரர் சக்கரபாணி அவர்களுக்கும் மக்கள் திலகத்தோடு நடிக்கக்கூடிய அவருடைய நண்பராக இருந்த சிடி ராஜகாந்தம் என்ற ஒரு நடிகருக்கும் தெரிய வர, இருவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்காது, உங்களுடைய லட்சியம் என்பது வேறு, நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு போக இருக்கக்கூடியவர் என்று மறுக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. இப்படி இவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் ஜானகி அம்மாவுடைய பையன் அப்பு என்ற அந்த சுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையனை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். அதன் பிறகு 1962 ஜூன் 14 அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் VN ஜானகி அம்மா அவர்களும் பதிவு திருமணம் செய்து கொள்கின்றார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 3 திருமணங்கள் செய்து கொள்ள இதுதான் காரணம். இதில் சதானந்தவதி அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை விட்டு ஒரு காலகட்டத்தில் பிரிந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் 1962 சதானந்தவதி அம்மையார் இறந்த பிறகுதான் VN ஜானகி அம்மாவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கு சரியான ஆதாரம் எங்கும் இல்லை. எது எப்படியோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெண்ணை விரும்பி அல்லது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து எந்த திருமணத்தையும் செய்யவில்லை. பொதுவாக உலகத்தில் மனைவி இறந்தால் சில ஆண்கள் மறுமணம் செய்வதுண்டு. அப்படித்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.